பாரத்வாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாரதத்தின் குரல். பரபரப்பான இந்த தேர்தல் சமயத்தில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் அந்த பாரத்வாசி சேனல் மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அகில இந்திய அளவில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறை 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளை கைப்பற்றி 3வது முறையாக நம்ம பாரத பிரதமர் மோடி பிரதமர் ஆகிறது உறுதி. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பல வருஷங்கள் பிறகு நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் முன்னிலையில் நிறைய சீட்டில் நம்ம இப்போ போட்டியிடுறோம். ஸோ நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணி மக்களுக்கெல்லாம் நம்ம செஞ்ச நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா பணத்தை வச்சு லாஸ்ட் மினிட்ல இந்த மக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆனால் இந்த முறை செல்லாது. ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கான். நான் என்ன தான் பணம் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சிந்திச்சு அவங்க வாக்களிக்கிறது உறுதி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக காரங்க பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் கேன்வாஸ் நிறைய பகுதியில் ஆல்மோஸ்ட் எங்கேயுமே போகவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தலகணம், பணத்தை வச்சு மக்களோட வாக்கை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு தலகணம், நேரடியாக போய் களத்தில் மக்களை சந்திக்க முடியாத ஒரு கோழைத்தனம். அதாவது நேரடியாக போனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா. மக்கள் முன்ன மாதிரி கிடையாது. இந்த வாட்டி சோஷியல் மீடியாலாம் பயங்கர பிரபலமாக இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா 20% கூட அவங்க நிறைவேற்றவே இல்லை. ஸோ மக்கள்லாம் ரொம்ப கோவத்தில் ரொம்ப கொந்தளிப்பாக அந்த அதிருப்தியில் இருக்கான். ஸோ நேரடியாக போனால் நம்ம அசிங்கப்படும் சொல்லிட்டு அவங்க ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க, களத்தில் போயிட்டு டோர் கேன்வாஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நேரடியாக போயிட்டு களத்தில் மக்களை சந்தித்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாக்குறதுக்கு அவங்களுக்கான நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த 10 ஆண்டுகளில் நம்ம மோடி ஐயா செஞ்ச சாதனையையும் இந்த 3 ஆண்டுல பார்த்தீங்கன்னா எங்கள் திமுக குடும்பம் செஞ்ச ஒரு வேதனையும் நம்ம எடுத்து சொன்னாலே மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. ஸோ இப்போ என்னென்ன நம்ம பிரதமர் மோடி நம்ம மக்களுக்காக, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காரதோ ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு வேதனையான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்ட்டு எங்கே பார்த்தாலும் இதே புலம்பிட்டே இருக்காரு. அவர் என்ன செய்யலைன்ட்டு மக்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அதை இவர் எதுவுமே செய்யாத மாதிரி ஒரு போலி பின்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஸோ நம்ம பிரதமர் நம்ம மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காருன்னு தான் நம்ம ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஆண்டுகளில் நம்ம பாரத பிரதமர் மோடி கிட்டத்தட்ட 10.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வெப்சைட்லேயே இவங்க பட்டியல் போட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னங்க, இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேற எந்த மாநிலத்துக்குமே இல்லாத அளவுக்கு, அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற எந்த மாநிலத்துக்குமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் இவ்வளோ நிதியை பிரதமர் 10 ஆண்டுகளில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுக்கு. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். ஸோ இதோட பயனாளிகள் நீங்கள் பார்க்கணும்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீங்கள் போய் ஒரு தெருவில் சும்மா அப்படி போயிட்டு வந்தாலே போதும். அந்த பிளாக் கலரில் போர்டு ஓட்டியிருப்பாங்க, நான் இப்போ காட்டுறது மாதிரி ஃபோட்டோஸு. ஒரு தெருக்கு சுமார் ஒரு 3 வீடு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 300லேருந்து 500 வீடு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம். ஆனால் சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலர்ஸும் அங்கே இருக்கிற மற்ற லோக்கல் முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கமிஷன் அடிச்சிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நீங்கள் அவங்க லோக்கல் பாடிஸில் எலெக்ட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான காரணம். பட் எது எப்படியோ, ஆனால் நம்ம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா இதனால் பல கிராமங்களில் பல குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கண்கூட நேர்லேயே நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இப்போ ரீசெண்டாக நம்ம பிரதமர் சென்னைக்கு போகும்போது லான்ச் பண்ணார், பிஎம் சூரியகர், அதாவது பிரதான் மந்திரியோட இந்த சோலார் திட்டம். இந்த சோலார் திட்டத்தோட பயனாளிகள் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் பயனடைவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய்க்கு மேலே மானியம் தராங்க. ஒரு 3 கிலோவாட் நீங்கள் சோலார் அப்ளை பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஒரு 300 யூனிட்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு மாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதனால் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. 6 ரூபாய் உச்சகட்டமாக இருந்த ஒரு இபி பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸ் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி பில் எடுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை, 2 மாதத்துக்கு தான் பில் எடுக்கிறாங்க. பீக் கவர் சார்ஜஸ் அப்படின்னு கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த சம்மரில் ஏசி யூஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் ஏர் கூலர், மிக்சி இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எகிரிட்டே போகுது. இதுலேருந்து நம்ம பிரதமர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா சோலார். ஸோ ஒரு சின்ன குடும்பம் ஒரு சிங்கிள் கிலோவாட்டும்
இது பல பேர் வந்துட்டு இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிசான் கார்டு. இன்றைக்கும் தெரியும், இந்த எல்லா கிராம பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்துட்டு அந்த கிசான் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்துட்டு அந்த பிரதமர் வந்துட்டு அந்த நிதி உதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி, டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியோருக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த பென்ஷன் கொடுப்பாங்க வீட்டுக்கே வந்து. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க எழுதி கொடுத்து அந்த பென்ஷன் வாங்கும்போது ஒரு 40 ரூபா 50 ரூபான்னு கமிஷன் போயிட்டு இருக்கும். நம்ம பிரதமர் வந்ததுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இலவசமாக வந்து பார்த்தோன்னா பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்து இன்னைக்கு அவங்களே கைரேகை வச்சு அவங்களோட பென்ஷனை 1 ரூபாய் யாருக்கும் கொடுக்காம அப்படியே அந்த 1000 ரூபாவோ என்ன அவங்களுக்கு பென்ஷனோ அது அவங்க கைக்கு போய் சேருது. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமே நம்ம பிரதமர் மோடி தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு 15 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் கிராமத்தில் பயணிக்கும் போது எங்கே பார்த்தாலும் சிமெண்ட் ரோடு, எங்கே பார்த்தாலும் தார் ரோடு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம். அதை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் கிராம சாலைகள் திட்டம்னு போடுறாங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பேசினாலும் தெரியும், அவங்களுக்கு வர நிதி முக்காவாசி நிதியே வந்துட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் அதில் தான் இந்த கிராமங்களே இயங்குது. இப்போ சப்போஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்கீமோ எந்த ஒரு இந்த திட்டத்துக்கான நிதியாக கொடுக்கலன்னா ஒரு பஞ்சாயத்து கூட இயங்காது. ஸோ அதனால் இந்த பஞ்சாயத்துக்கு ரொம்ப 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 முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு. ஸோ இப்போ வலுவான மத்திய அரசு நம்மளுக்கு பவரில் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த திட்டங்கள்லாம் நல்லா ஈஸியாக போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட இருக்கும்போது இந்த பஞ்சாயத்துக்குலாம் அந்த அளவுக்கு பவர் கிடையாது, அந்த அளவுக்கு நிதி கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. நம்ம பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சாயத்து நல்லா தெரியும், நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்கள் உடனடி பணம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜல் ஜீவன் திட்டம். இந்த ஜல் ஜீவன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் இலவசமான குடிநீர் அந்த ப்ளூ கலர் பைப் மூலியமாக வருது. அந்த ஜல் ஜீவன் ஸ்கீமு இலவசமாக 1 ரூபா காசு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடிநீர் வந்து உங்களுக்கு குழாய்க்கு வந்து சேரும், ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சேரும். இந்த திட்டத்துக்கு கீழே பயனடைங்க பல லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்களோட பஞ்சாயத்துலயோ உங்களோட பகுதியிலயோ வந்து தண்ணி கனெக்ஷன் அப்ளை பண்றீங்கன்னா ஜல் ஜீவன் ஸ்கீம்ல போய் அப்ளை பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து இலவசமான ஒரு திட்டம். அதை நீங்க கேட்டு தான் வாங்கணும். அந்த ஜல் ஜீவன் ஸ்கீமை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு குழாய், பைப்பு, அதுக்கப்புறம் மோட்டர்ஸ், டேங்க், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரியோட ஜல் ஜீவன் ஸ்கீம். அடுத்து நம்ம மருத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டு. அந்த மோடியோட இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இந்த காப்பீடில் வந்து பயனடையலாம். இதில் நிறைய பேருக்கு நாங்கள் நேரடியாக வந்துட்டு டோர் கன்வென்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஹெல்த் கார்டு இருக்குப்பா ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு சொல்கிறாங்க. சில பேர்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லாதவங்க உடனடியாக போயிட்டு நீங்கள் இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணாங்க. வெளியே வந்து 2 லட்சம் ரூபா அவங்க கேட்டாங்க. அவங்க உடனே அந்த பிரதான் மந்திரி இந்த ஹெல்த் கார்டை வச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட அவங்களுக்கு அந்த கிளைம் கிடைச்சது இந்த ஸ்கீம் மூலியமா. இதில் இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்து கவர் பண்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயே கூட நீங்க போய் இந்த கார்டை வச்சு நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்க பலமா இருந்திருக்கு அவங்களோட நிதி சுமையை குறைக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணதான் பிரதான் மந்திரி PM விஸ்வகர்மா ஸ்கீம். இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கிட்டத்தட்ட 100 பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த விஸ்வகர்மா ஸ்கீமும் வந்துட்டு நிறைய கிராமங்களில் வந்து போய் சேரவே இல்லை. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ஸும் இந்த DMK கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இந்த திட்டத்தில் என்னன்னா இந்த கைவினை தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கம்மி வட்டியில் கடனும் ப்ளஸ் வந்து 15,000 ரூபாய் வந்துட்டு நிதி உதவியும் தராங்க. அதாவது மேஸ்திரி, பெயிண்டர்ஸு, கார்பெண்டர்ஸு, செலவு வேலை செய்கிறவங்க, முடி திருத்தம் பண்ணுறவங்க, ஆர்ட் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க்கு, டைலர்ஸு, கூட பின்னுறவங்க, இந்த மாதிரி வலை பின்னுறவங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க. கைவினை தொழில் செய்கிறவங்க, பானை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியான அந்த தொழில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு அந்த தொழிலில் வந்துட்டு நசுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை இது திருப்பி கட்டவே தேவையில்லை. ப்ளஸ் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் லோனும் கொடுத்து ரொம்ப கம்மியான வட்டியில் லோன் கொடுத்து இந்த ஸ்கீமை வந்துட்டு பிரதமர் வந்து துவங்கி வச்சிருக்காங்க. இது பல பேருக்கு வந்துட்டு போய் சேரவே இல்லை. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தர நீங்கள் போய் டீட்டெயிலில் பாருங்கள். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், அதை பேசினாலும் நிறைய டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த சில பாயிண்ட்ஸை நான் நிறுத்திக்கிறேன்.
சரி, இப்போ நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஏன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் போடக்கூடாதுன்னா, ஆல்ரெடி இந்த திராவிட கட்சிகள் கடந்த 10 வருஷமாக நீங்கள் ஓட்டு போட்டு 40 எம்பி அனுப்புறீங்க. இதனால் என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. அவங்க நேராக போகிறாங்க, கேன்டீனில் வந்துட்டு வடை தோசை சாப்பிட்றாங்க, அப்படியே கூச்சல் போடுறாங்க, வந்துடுறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு புண்ணாக்கு பயனும் கிடையாது. ஸோ இங்கிருந்து நீங்கள் அனுப்புகிற அந்த எம்பிகள் அங்கே போயிட்டு நம்ம பார்லிமெண்ட்லேயும் கேபினெட்லேயும் அமைச்சர் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த திட்டங்களை வந்துட்டு இன்னும் வேகமாக செயல்படுத்த முடியும். இன்னும் நிறைய திட்டங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும். எம்பிகள் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்காமலே பிரதமர் இவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா, இன்னும் நம்ம எம்பிகளை நம்ம நிறைய எம்பிகளை பிஜேபி சார்பாக அமிச்சோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ மினிஸ்டர்ஸ் வருவாங்க, இன்னும் எவ்வளோ திட்டங்கள் வரும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மக்களே. இந்த இலவச காசுக்காக நீங்கள் வாங்கிட்டு இவங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும். நான் வந்துட்டு எல்லாருக்கும் இவங்க ஏமாத்துறதுல ஜகஜகா கில்லாடிங்க. ஸோ நான் எல்லாருக்குமே வந்துட்டு 1000 ரூபாய் தருவேன், இது உங்கள் உரிமை தொகை அப்படி இப்படின்னு உதார் விட்டு எல்லாரையும் ஏமாற்றி 1000 ரூபாய் வந்துட்டு கமிட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒரு லைனை சேர்க்குறாங்க, தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும். அது என்ன தகுதி உள்ள? கொடுத்தா எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னால் ஏமாத்தனே. உன்னை யார் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்க சொல்கிறா? நீ வந்துட்டு இந்த மாதிரி வாயை விட்டுட்டு உங்க நிதி இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்து புலமைன்னு இருக்கீங்க. இந்த இலவசம் 1000 ரூபாய் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2 கோடி பேர் மேலே வந்துட்டு ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரீ ஸ்கீம் ரேஷன் கார்டு அவங்களாம் வந்துட்டு 1 கோடி பேருக்கு மட்டும் தான் நீங்கள் இந்த பயனை கொடுத்துருக்கீங்க. பேலன்ஸ் 1 கோடி பேருக்கு யார் கொடுப்பா? ஸோ அப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மறந்துடுவாங்க பாஸ்ன்ற மாதிரி தான் இவங்க பேசுறாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வரத்துக்கு என்ன சொன்னாரு? சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாரு. எங்க குறைச்சாரா? குறைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு போனா இந்த வாரம் ஆட்சி வரத்துக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 5 ரூபா 10 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாரு. எங்க குறைச்சாரா? அதுவும் குறைக்கல. ஆனா 65 ரூபா நாங்க வந்துட்டு பெட்ரோலை வந்துட்டு கொண்டு வருவோம், டீசலை கொண்டு வருவோம்ட்டு பொய்யான ஒரு வாக்குறுதிகள் வந்துட்டு அள்ளி விடுறாங்க. நாங்க வந்தவனே டாஸ்மார்க்கை இழுத்து மூடிடுவோம் அப்படின்னாரு. இழுத்து மூடினாங்களா? இல்லவே இல்லையே. தெருக்கு தெரு வந்து டாஸ்மார்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் போறாங்க, பெருக்கிட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் 10 ரூபாய் பாலாஜி, இவர் வேற நடுவில் ஒன்று, ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கணக்கு இல்லாம 10 ரூபாய் அடிக்கிறாங்க. அது பல்லாயிரம் கோடியில் போகுது. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பாக்கெட்ல போட்டு போறது இந்த டிஎம்கே கவர்மெண்டோட முக்கியமான ஒரு வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் போதை கலாச்சாரம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மார்க் இது எல்லாத்தையும் விட தாண்டி போதை கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் வந்துட்டு கஞ்சா போட்டு வந்துட்டு எல்லாத்துல ஒரே பிரச்சனை, ஒரே மர்டர்ஸ், ஒரே த்ரெட்டனிங் தான். இதெல்லாம் தாண்டி அடுத்த லெவல் கெமிக்கல்லாம் கொண்டு வராங்க. மெத்தல் எம்பெட்டமைன் சொல்லிட்டு ஒரு அதிநவீன போதை பொருள் நீங்க பார்த்துருக்கீங்க. ஜாஃபர் சாதிக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரம் கோடி வந்துட்டு கடத்தி வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ போதை பொருட்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த 3 தான் உங்களோட எக்ஸ்பிளேஷன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டிஎம்கேனால வந்துட்டு திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், ஏமாத்து, பித்தலாட்டம். ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க எப்படிதான் வந்து வாக்களிக்கணும்னு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சி இருக்கிறவங்க இந்த தேர்தலில் நம்ம பாரதிய ஜனதாக்கு வாக்களிச்சு இங்கிருந்து தாமரை சொந்தங்களை மேலே அனுப்பி அங்கேருந்து மினிஸ்டர் வாங்குறது தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழி. இது என்னங்க இதில் ஒரு ஸ்பெஷலைட் இருக்குன்ற மாதிரி நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க பஞ்சாயத்துல இருந்து எல்லாருக்குமே வந்து சொத்து வரி ஏற்றிட்டாங்க. ஒரு சொத்து வரியில் அப்படியே 50% மேலே ஏற்றிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் கூட சரிங்க ஒரு 330 ரூபா தான் நம்ம சொத்து வரியாக கட்டுவோம். இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு பஞ்சாயத்தில் போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா 2000 ரூபான்னு வாங்குறாங்க. வாட்டர் பில் ஒரு கிராமத்திலே வந்துட்டு 720 ரூபா கொடுத்தா தான் வந்துட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு தண்ணி கிடைக்குது. இந்த மாதிரி பல வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் காரணம் இந்த திமுக கவர்மெண்ட் தான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு உங்களுக்கு ஃப்ரீயாக 100 யூனிட்ஸ் வந்துட்டு அம்மா காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதுலேருந்து இவங்க சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. இப்போ பாருங்க 6 ரூபாய் உச்சகட்டமாக இருந்த ஒரு கரண்ட் பில்லு டொமஸ்டிக்ல இன்னைக்கு வந்து 11 ரூபாய் கிட்ட கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் யார் கேட்கறது? மக்களுக்கு தெரியல. அப்போ பீக் ஹவர் சார்ஜஸ் கொண்டு வராங்க. நீங்களா வந்துட்டு இந்த மாதிரி இலவசங்களுக்கு வந்துட்டு விலை போகிறதுனால தான் இந்த மாதிரி முட்டாளான அந்த திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாரதி நம்ம தலையாக திருப்பி கட்டுது. நீங்கள் ஒருத்தர் நீங்கள் கரண்ட் பில்லு ஒரு 3 வருஷத்துக்கு இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த கரண்ட் பில் 10 வருஷம் விட்டுருங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில் இப்போ வர கரண்ட் பில் கம்பேர் பண்ணி பாருங்க மக்களே. கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்க. இந்த திராவிட கட்சிகளா நீங்க ஓட்டு போட்டு இங்க எல்லாத்தையும் சொத்து வரி, பால் விலை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. எல்லாத்தையும் ஏத்தனெல்லாம் ஏத்திட்டாங்க. பெட்ரோல் ஒன்றும் குறைக்கவே இல்லை. பிஜேபி ரூல் பண்ற எல்லா ஸ்டேட்லயும் பெட்ரோல் வந்து லிட்டருக்கு 10 ரூபாய் கம்மி. நீங்க போயிட்டு நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் குறைக்கல. எல்லாமே ஏமாத்துத்தனம், போலி, பித்தலாட்டம். நான் வந்தவனே முதல் கையத்தை போட்டு நீட்டை ஒழிச்சு கிழிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஒரு புண்ணாக்கையும் காணும். நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? நீட்டை ஒழிக்கவே முடியாதுங்க மக்களே. நீட்டை வந்துட்டு பாமர மக்களின் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் நீட்டுன்னு தெரியுறாங்க. நீட் எத்தனை பேர் வீட்டில் வந்து டாக்டர் படிக்கிறாங்க?
லட்சம் பேர் படிக்கிற ஒரு கோர்ஸை கொண்டு வந்து அது ஒரு மெயின் அஜெண்டாவை ஆக்கி நீட்டை தாண்டி வேற படிப்பீங்களா இல்லைங்களா? நீட்டை வச்சுட்டு ஒரு பெரிய அரசியல் பண்றாங்க. நீட்டு வேணும் வேணான்றது அவங்க டிசைட் பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு முக்கியமான அரசியல் மாதிரி வந்துட்டு இவங்க அரசியல் எடுக்கிறாங்க. ஏன்னா அதனால வந்து மாணவர்கள் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தவறான முடிக்கிறாங்க. அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணி சிம்பத்தியான ஒரு அரசியல் பண்ணி பண்றாங்க. நீட் அரசியல்லாம் ஒரு புண்ணாக்கும் உதவாதுங்க. நீட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாருக்குமே தேவை. நீட்னால பல பெனிஃபிட்டும் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீட் அரசியல இருந்து வெளில வாங்க. எல்லார் வீட்லயும் வந்து நீங்க டாக்டர் படிக்கிற போறது கிடையாது. ஸோ டாக்டர் படிக்காதவங்களுக்கு நீட்டை பத்தி என்ன உங்களுக்கு தேவை உண்டு இருக்கு? ஸோ எல்லா வீட்டில் வந்துட்டு நீங்கள் டாக்டர் ஆக போகிறது கிடையாது. ஸோ டாக்டர்ன்றது ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் அதுவே ஒரு மெயின் அரசியல் மாதிரி நீட்டுன்னு சொல்லிட்டே வந்துட்டு, ஏன்னா மக்களை வந்து திசை திருப்புறது. இந்த வெள்ளம் வரும்போது பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது அப்படின்னு சொன்ன அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வெள்ளத்தில் போயிட்டு சுற்றி தண்ணியில தான் போய் நின்று அவங்க பிரச்சாரம் மக்களை சந்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வெட்டு ஏதாவது தேவையில்லாத திராவிட அரசியல் வந்துட்டு ஏதாவது அரசியல் பேச தெரியாத, ஒரு நாகரிகமாக பேச தெரியுதா? கள்ள தூக்குவேன், ஆட்டு புழுக்க, ஆடு, இந்த மாதிரி தான் பேச தெரியும். நம்ம தலைவர் அண்ணாமலை பாருங்க, டேட்டா வச்சு சும்மா அடிச்சு விடுவார். அவர்கிட்ட அவரோட கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது இந்த டிஎம்கே இருக்கிற எந்த ஒரு டாப் அரசியல்வாதிகளுமே. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுப்பேன், இலவசம் பண்ணுவேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். இந்த பக்கம் வந்துட்டு பால் விலை, தண்ணி விலை, இபி விலை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம தலை தான் கட்டுவாங்க மக்களே. இந்த அரசியல் வந்து மோடி வேணுமா வேணாமா தான் அரசியல். இதை நீங்க போயிட்டு ஸ்டாலினை கொண்டு போயிட்டு நீங்க ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க? அவங்களால உறுதியா ஒரு பிரதமரோட பேரோட அறிவிக்க துப்பில்லாத ஒரு இந்திய கூட்டணியில நீங்க வாக்களிச்சு அந்த டிஎம்கே கூட்டணியை கொண்டு போயிட்டு மேல வச்சு என்ன பண்ண போறீங்க? பிரதமர் ஆயிடுவாரா? ஒன்றும் ஆக போறது இல்லை பாஸ். பாஸ்ட் 10 வருஷமா நீங்க இந்த எம்பி அனுப்புறோம் தமிழ்நாட்டில். ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு, தமிழ்நாட்டு மக்கள் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான முடிவுனால நாங்க எல்லாமே தமிழ்நாடு டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு தப்பான டிசிஷன் எடுத்து இந்த நாட்டையே குட்டு சவராக்கி வச்சிருக்காங்க. நாடு ஒரு சிந்தனையா இருக்கும்போது நம்ம எதிராக நம்மளை வந்துட்டு போலி கட்டமைப்புனால நம்மள வந்து திசை திருப்பிடுங்க. ஆனா இது இனிமே ஆகாது. பிஜேபி வேகமா வளருது, கால் ஊன்றி விட்டது. இந்த வாட்டி ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்க, ஒவ்வொருத்துக்கும் கெதி கலங்க போகுது. டிஎம்கே வந்துட்டு எல்லாமே காலியாக போகுது. ஏடிஎம்கே எங்க இருக்குன்னு தெரியாம போக போகுது. பிஜேபிக்கு இனிமே ஏறுமுகம் தான். நம்ம தலைவர் வந்துட்டாரு, இனிமே வந்துட்டு அதிரடி அரசியல் தான். ஸோ மக்களாக நீங்களும் இந்த முட்டாளான முடிவுகள் எடுக்காம தெளிவா மத்தியில நம்மளுக்கு மோடி நிரந்தரமான போல்டான ஒரு பிரதமர் இருந்தால் மட்டும்தான் சில டிசிஷன்ஸ் வந்து குயிக்காக எடுக்க முடியும். எல்லாருக்குமே பயந்து 370 ஆர்டிகல் காஷ்மீரை வந்துட்டு கையை வைக்க மாட்டாங்க. நம்ம பிரதமர் மோடி மட்டும்தான் ரொம்ப தைரியமாக அந்த ஆர்டிகல் 370 கையை வச்சு காஷ்மீரை நம்ம இந்தியாவுக்குள்ள இணைஞ்சு அங்கே வந்து வேர்ல்டு லெவலில் வந்துட்டு காஷ்மீரை வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழகம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்கிறதுன்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலத்திலிருந்து பின்னோக்கிய மாநிலம் போயிட்டு இருக்கு. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வடக்குன்னு சொல்லி நீங்க கேள்வி பண்ண அந்த யூபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் வந்துட்டு முதலீட்டை ஈட்டு அவங்க டெவலப் போயிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி நீங்க யூபியை போய் பாருங்க மக்களே, ஒரு வாட்டி நீங்க யூபியை போய் பாருன்னா ஏதாவது ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் காட்டி உடனே வந்துட்டு அரசியல் பண்ணுவாங்க. யூபியோட அந்த ஹைவேஸ், டெல்லி மீரட் ஹைவே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அங்கே போய் பாருங்க. ஒரு வாட்டி நீங்க குஜராத்தை போய் பாருங்க, டெவலப் பண்ணிட்டா என்னன்னு தெரியும். இந்த பக்கம் வந்து பாருங்க, கஞ்சா என்னன்னு தெரியும், போதைனா என்னன்னு தெரியும், டாஸ்மாக்னா என்னன்னு தெரியும், அடிதடினா என்னன்னு தெரியும், கட்ட பஞ்சாயத்துல என்னன்னு தெரியும், கரெக்ஷன் என்ன தெரியும், கரப்ஷன் என்னன்னு தெரியும், கலெக்ஷன் என்னன்னு தெரியும், கமிஷன் என்னன்னு தெரியும். இதை தாண்டி ஏமாத்துறதுன்னு என்னன்னு தெரியும். ஃப்ரீயா கொடுக்கறது, வாக்குறுதி பொய்யா சொல்றது, மக்களை ஏமாத்துறது, மக்களை முட்டாளாக்குறது, மீடியா ஃபுல்லா கைக்குள்ள போட்டுக்கிறது, இதுதான் டிஎம்கேவோட கவர்மெண்ட். ஸோ நீங்க படிச்ச ஒவ்வொரு இளைஞரும், படிக்காத பாமர மக்களும் கொஞ்சம் சிந்திச்சு நம்ம இங்கிருந்து அனுப்புற எம்பி அங்க போய் உட்காந்து பூரியும் போண்டாவும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஒன்றுமே செய்யாமல் வந்துடுவாங்க. அதே இங்கிருந்து நீங்கள் பிஜேபியோட கேண்டிடேட் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு கேபினெட்டை மினிஸ்டர் பதவி கொடுத்து இன்னும் மேலோட்டி மெருகேற்றி தமிழ்நாடை வந்துட்டு நம்பர் 1 ஸ்டேட்டாக கொண்டு போக வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு விரல் புரட்சி. இந்த விரலை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களோட வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி என்டிஏ கூட்டணியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உங்கள் பகுதியில் நீங்கள் அனுப்பிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாரத் வசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.